இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாப்பா, எப்படி நீங்க கதவு வரைக்கும் வந்தீங்க? கேட்டா பதில் சொல்லணும். சொல்லுங்க, எப்படி வந்தீங்க? கயிறு அவுத்துட்டு நான் அப்படியே ஓடி வந்தேன். அண்ணே, அறிவு கட்டவனுங்களா, இப்படியாடா கேர்லெஸ்ஸா இருக்கிறது? இவன் மட்டும் தப்பிச்சு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாரும் மொத்தமா கூண்டோட மாட்டிருப்போம். டேய், இந்த கேஸ்ல மட்டும் மாட்டணும்னு வையே, கடைசி வரைக்கும் கம்பி தான் என்னணும். ஏன் தூக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேய், நாம மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரும் மாட்டுவாங்க. சார்ண்ணே, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேண்ணே. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி எஸ்கேப் ஆக பாப்ப? என்னை விட்டுருங்க, நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும். டேய், இதை இப்படியே விட்டோம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் தூண்டி விட்டுரும். இப்ப இதுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து இங்க இருக்கிற யாருக்கும் தப்பிச்சு போகணுன்ற எண்ணமே வரக்கூடாது. டேய் அண்ணா, இவரை எடுத்துட்டு போய் 2 காலையை சூடு போட்டு விடுறா. சரிண்ணா, கூட்டு போ. அங்கிள், என்னை இருக்கு. விடுங்க அங்கிள். தப்பிச்சு ஓடுறா. என்னை விடுங்க. வாங்க டாக்டர். என்ன டாக்டர், ரிப்போர்ட்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி தான். எல்லாமே ஓகே தானே டாக்டர்? இல்லப்பா, 10ல் 9 தான் ஓகேவா இருக்கு. ஒரு குழந்தைக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு. டாக்டர், இதுல எந்த குழந்தை அது? கொடுங்க. இந்த குழந்தை தான்ப்பா. ஆ, 10 குழந்தைய அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே. இதுங்களை அனுப்புறதுல 1 குறைஞ்சா கூட பெரிய பிரச்சனை ஆயிடுமே. வேற வழியே இல்லை. இந்த குழந்தைய வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அனுப்புனா உனக்கு தான் பிரச்சனை. பார்த்துக்கோ, நான் வரேன். இப்ப என்னண்ணா பண்றது? என்ன பண்றது? நாளைக்குள்ள எப்படியாச்சும் ஒரு குழந்தைய பிடிச்சாகணும்டா. அப்ப இந்த குழந்தை என்னண்ணா பண்றது? டேய், இத வெளியில விட்டோம், நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுறோம். யார் கண்ணுலையும் படாம இத முடிச்சு விட்டுரு. போ, தூக்கிட்டு போ. முதல்ல ஆக வேண்டியதை பாரு. டேய், கழுத்தை நெரிச்சு குப்பை தொட்டிக்குள்ள போட்டுரு, புரியுதா? நம்ம மேல சந்தேகமே வராதபடி பக்காவா பண்ணணும். கூட்டிட்டு போ. ஏய், எழுந்திரி, எழுந்திரிங்கண்ணா, எழுந்திரி, எழுந்திரிங்க, எழுந்திரி. ஏய், கூட்டிட்டு போடா. ஏய், வா. மனோ, யார் அவங்கலாம்? மனோ, என்ன நடக்குதுங்க? எதுக்கு என்ன இங்கே கூட்டிட்டு வந்த? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு பயமா இருக்கு. தம்பி, சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுங்க. மனோ, என்னடா இது? அங்க என்னடா இருக்கு? என்னடா நடக்குது? தயவு செஞ்சு சொல்றா. அங்க அங்க ஒரு பொண்ணு இறந்து. மனோ, அது தமிழ் இல்லக்கா. நீ பயப்படாத, சும்மா பாக்குறதுக்கு தான் வர சொன்னாங்க. அக்கா, பயப்படாதக்கா, அது நம்ம தமிழா இருக்காதுக்கா. வாக்கா, போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
இல்ல இல்ல மனோ அக்கா. என்னால அக்கா அக்கா இல்ல அம்மா அக்காவோட செருப்புமா. அக்கா இல்ல நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். நான் பயப்படாத பார்க்க அக்கா. மாட்டேன். என் தமிழ் இல்ல அது. தமிழ் அக்கா அது நம்ம தமிழ் இல்லக்கா. அது நம்ம தமிழ் இல்லக்கா. அது நம்ம தமிழ் இல்லக்கா. தமிழ். ஐயோ. அது ஐயோ. என்ன தம்பி? சார் இது எங்க அக்கா பொண்ணு இல்ல சார். இல்ல அப்படியா? சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. நேத்துல இருந்து தமிழை காணும் சார். என்னது? தமிழை காணுமா? ஆமா சார், நாங்களும் எங்கெங்கேயோ தேடிட்டோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துட்டோம். ஆனா இன்னும் தமிழ் கிடைக்கல. இப்ப கூட ஒரு குழந்தை இறந்து கிடக்குன்னு பார்த்து அடையாளம் சொல்றதுக்காக போலீஸ் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அது தமிழா இருக்குமோன்னு பயத்துல இருக்கும்போது ஆதித்யாவையும் காணும் சார். பார்த்தா இங்க வந்து உங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த கோவத்துல தான் சார் அக்கா இப்படி பேசிட்டு போறாங்க. மனம், தமிழ் எங்க காணாம போனா? எங்க வச்சு மிஸ் ஆனா? சார் நேத்து காலையில கோவில்ல இருக்கும்போது. டேய் மனோ, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வாடா. ஏய், யாரா அது? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏய், என்னடா வண்டி ஓட்டுறீங்க? இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம ரிவர்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்களா? சார் சாரி சார், தெரியாம ஆமா சார், reverse தெரியாம எடுத்துட்டோம் சார். என்ன தெரியாம? ஏதோ நான் கொஞ்சம் ஸ்லோவா வந்தனால தப்பிச்சேன். இதுவே யாராவது ஃபாஸ்டா வந்து இடிச்சு உயிர் போயிருந்தா அப்போ வந்து சாரி கேட்பீங்களா? இதெல்லாம்